வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ போல் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது தான். ஆமாம், இன்றைக்கி இஃப்தார் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இஃப்தார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரமதான் டைமில், அதாவது நோன்பு டைமில் ஈவினிங் அவங்க நோன்பு திறக்கிற டைமை அது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, பள்ளிகளில் எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க அந்த நோன்பு திறக்கிற டைமில். அதை இஃப்தார்ன்னு சொல்லுவாங்க. அந்த இஃப்தாரை எங்களுக்கு இந்த கம்பெனி இயர்லி ஒன்ஸு நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் கம்பெனியால் வைப்பாங்க. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ஹோட்டலோ அதில் எங்களுக்கு பஃபே செட் பண்ணி அது வைப்பாங்க. இது எவ்ரி இயர்ஸ் நடக்கும். ஸோ இந்த இயர் இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு தான் நான் முன்னாடி வந்துட்டேன். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுன்றதுக்காக முன்னாடி வந்தேன். இங்கே 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் அதில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், பாகா பார்டர்ஸ் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு. நான் கூகுளில் எடுத்து பார்த்தப்போ பயங்கரமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இன்னும் உள்ளே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ஃபுட் தடபுடலாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இன்னும் உட்காந்து எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. அதே போல் நீங்களும் என்னோட வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமான கலர்ஃபுல்லு சேலட் வச்சுருக்காங்க இந்த சைட்டில். இந்த பக்கம் எல்லாம் ஃபுட்டு நிறைய சேலட் ஐஸ் தான் இருக்குது. அப்புறம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உள்ள அட்மாஸ்பியர்லாம் பக்கா. உள்ளே வந்தோடனே ஒரு இதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக அண்ட் டேபிள் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் வந்தால் அப்படியே ஃபுல்லாக பஃபே ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இந்த நீங்கள் பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஸ்நாக்ஸு, சின்ன சின்ன சமோசா அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் காமிக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் மெயின் டிஷ் எல்லாம் இதில் தான் இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி ஒன்றுனா வீடியோ எடுத்துடலாம், பார்க்கலாம் என்னென்ன டிஷ் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் சின்னதாக ஒரு லைவ் கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே லைவாக குக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியும். பார்க்கலாம் என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு.
இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா கூல் ட்ரிங்க்ஸ் கலர் கலராக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ரூ ஹஃபா, சால்டட் லெஸ்ஸி, ஜல்லாப் என்ன ஐ மீன் அரபி பேர்களாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் டேட்ஸில் ஒரு நல்ல ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது, சகல சாமானும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெயின் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் டெசர்ட்ஸு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க ஃபுட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஐ மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம், சாப்பிடும்போதும் பார்க்கலாம். ஓகே, எங்கள் எல்லோருக்கும் அண்ணன் இவரெல்லாம் 2 பேரும் வெள்ளையோட வச்சுருக்கோம். சரி, எல்லாம் நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே சிஇஓ எங்கள் சாருக்கு பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கு, ஆரம்பிக்கிறாங்க. டேட்ஸ்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுட்ருக்காங்க. நம்மளும் போக வேண்டியதான் அப்படியே. நல்ல பிரியாணி, நல்ல சவுத் இண்டியன் ஐட்டமாக தான் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. எனக்கு பசி வயிறு கிள்ளது, சாப்பிடுவோம். நான் பிரியாணி, பாஸ்தா, கான்டினென்டல்லேருந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் கியூவில் நிற்காரு, எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் பின்னாடி வருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிற பார்த்தா நம்மளுக்கு பசி தூண்டுது, சரியா சீக்கிரமே சாப்பிட்ணும். சரி, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
மீட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்நாக்ஸ் தான் எடுத்து வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் விட்டான். இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் நமக்காக பேசிகிட்டு இருந்திருக்கேன். சரியான மக்கள்லாம் நடக்கும் வச்சு இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் விட்டு நமக்காக பேசிட்டு இருந்திருக்கேன். சரி பரவாயில்ல, ஒன் மோர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வீடியோ மெயின் டிஷ்லாம் இருக்குது அங்கே, பிரியாணி இதெல்லாம். இப்போதைக்கு அதெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாகிடும். அதனால நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். இதில் ஃபலாஃபி, சமோசா, நூடுல்ஸு, பாஸ்தாலாம் இருக்குது. ஒன்றொன்னா சாப்பிட்டு ரிவ்யூலாம் சொல்ல முடியாது. எல்லாம் மொத்தமாக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நூடுல்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபலாஃபிலுக்கு போனோம்னா நல்லா கிறிஸ்பியாக ஃபலாஃபில் நல்லாயிருக்கு. எல்லாமே இந்த மட்டன் சிக்கன்லலாம் கபாப் மாதிரி இந்த ஐட்டம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே ஒன்றுமே குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த அளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரிச் அட்மாஸ்பியரில் இருக்கோ அதே போல் ரிச் டேஸ்ட்டில் தான் இருக்குது ஃபுட்டெல்லாம். நெக்ஸ்ட் ரவுண்டு இன்னொரு ரவுண்டு போகணும். அந்தளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பட்டர் சிக்கன் ஃபிஷ் கோகனட் கறின்னு இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு வாயிலே நுழைய முடியாத பேரில் இருந்துச்சு. நான் அப்புறம் ரைஸ், இது கொஞ்சமாக ரைஸ், அது வெரைட்டி ரைஸ் தான், என்னவோ மீட் கலந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இருக்குது. நம்ம அதுக்கு போகலாம். பட் இதை பார்ப்போம் டேஸ்ட்டாக. கேன் ஐ ஹேவ் ஸ்பூன் ப்ளீஸ்? ஸ்பூன் இல்லை, ஏன்னா நம்ம கேமராலாம் ஹேண்டில் பண்ணுறதால ஸ்பூனால் தான் சாப்பிட்ணும். வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னு கையால் அடிச்சு நவத்தலாம். தேங்க்யூ. நைஸ், நல்லா இருக்கு. இந்த ரைஸு ஏதோ அரபிக் நேமில் தான் இருந்துச்சு. பட் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நைஸ். சியர்ஸ். ஃபிஷ்ஷோட சேர்த்து சாப்பிடுவாங்களா? சிக்கன், ஒட்டர் சிக்கன் வித் அந்த ரைஸ் சாப்பிடும். எல்லாமே நல்லா இருக்கு. குறை சொல்ற மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டேன், அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. ஸோ இதோட நிறுத்திட்டு போகலாமா? வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டை ஒரு நாளும். எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் எடுக்கிறோம். கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், அந்தளவுக்கு தான் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பயம் ஃபுல்லாயிடும். ஹலோ டேவிட், பார்த்து சொல்லுவேன். ஃபுட்டு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஃபுட்டு வேற லெவலு, செம்மையா இருக்கு. தாசனோட இது இப்போ வேற லெவலாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஹீரோவா நடிச்சவரு. நல்ல ஹோட்டல் ரிவ்யூ இது, எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ரிவீல் பண்றேன், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு தடவை வந்து பாருங்க. என்ன ஃபுட்? சும்மா ரிவ்யூ பண்ண மாட்டேன் தாசப்பேன். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஃபுட்டு சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃபுட்டு. திலீஷ் சொன்னா பேச தெரியாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபுட் எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா. என்ன ஃபுட் பிடிச்சிருந்துச்சு? இந்த கபாப் எல்லாமே. பாயாசம் நல்லா இருந்துச்சு. அப்படியே சார்? ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோகனட் ஃபிஷ்னு ஒன்னு இருந்துச்சுல. ஆமா, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நான் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன். ஆமா ஆமா, கோகனட் ஃபிஷ் ட்ரை பண்ணேன், செம்மையா இருந்துச்சு. எனக்கு அதான் பிடிச்சு கோகனட் ஃபிஷ். நானோட நல்லா இருக்கு. ரைஸோட சாப்பிடும்போது அதே மாதிரி வந்துட்டு ஸ்வீட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த அரபிக் ஸ்டைல் ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா, ஸ்வீட்ஸ் அதிகமா இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்ன நல்லா இருந்துச்சு? ஓவரால் நல்லா சூப்பர். அதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ல பாவ் பாஜி, பானிபூரி
சார் எல்லா ஸ்டேட்டும் நல்லா ஆமா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்வீட்ல குனாஃபா சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. சூப்பரா இருந்தது. சிவராஜி சொல்லுங்க, என்ன ஃபுட் பிடிச்சிருந்துச்சு? எல்லா ஸ்வீட்டும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெஜிடேரியன் சமோசா சப்போர்ட்டிவ் கைஸ். சாகடா ஓபல. ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு எல்லாம். என்ன ஃபுட்? நல்ல ஃபுட் பாயசம் நல்லா இருந்தேன். ஓகே, அப்படியே ஜாபர் பாய் பிரெட் பாயாசம் செமையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஃபுட்? எல்லாம் ஓகே. பரக் பாய், என்ன ஃபுட் பிடிச்சிருந்துச்சு? எல்லா ஃபுட்டும் பிடிச்சிருக்கு. காவா சாயா தான் இன்னும் நல்லா இருக்கும். ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது. बहादुर कौन सा अच्छा है? हैप्पी रमजान ऑल ऑफ यू. नमस्ते, सलाम अलैकुम. थैंक यू सो मच माय आमरो फैमिली एंड நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. Good. all my team. Yeah. Then here is hotel. டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். Hotel food is very good and tasty. Pav bhaji also very good. ஓவரால் ஃபுட் ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருக்கு. இப்போ என்ன சாப்பிடலாம்? அடுத்து டெசர்ட் இனிப்பு சாமான் சாப்பிட்றோம். അത് ഫുഡ് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? അടിപൊളി. അടുത്ത ഡെസേർട്ടിലേക്ക് പോവാണ്. സോ മെനി ഐറ്റംസ് എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. അമ്മു ലസ്സിക്ക് പോയല്ലേ? എല്ലാം കഴിഞ്ഞു. ഓക്കെ, കഴിച്ചു. എല്ലാവരും നിങ്ങൾ ഫുൾ ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് സെലിബ്രേഷൻ മോഡൊക്കെ വന്നേട്ടാ എല്ലാം. എല്ലാ ടേസ്റ്റ് അല്ലേ? എന്താ ഇഷ്ടപ്പെട്ടത്? നല്ല സ്വീറ്റ്സിന്റെ എഴുതിയാലേ ഇഷ്ടപ്പെടും. സ്വീറ്റ്സിന്റെ എഴുതിയാലേ നമ്മൾക്ക് ഇഷ്ടപ്പെടും അല്ലേ? വെരി ഗുഡ്. സോ സൂപ്പർ. താങ്ക്സ് ഫോർ ദ ടൈം. ഹായ് ബ്രോ, എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഫുഡ്? സൂപ്പർ. എന്ത് ഡിഷാണ് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടത്? എല്ലാം ട്രൈ ചെയ്തു, എല്ലാം നന്നായിട്ടുണ്ട്. സൂപ്പർ അല്ലേ? സൂപ്പർ. അപ്പോൾ ഇന്ന് ഈ വർഷത്തെ ഇഫ്താർ സൂപ്പർ ആയിരുന്നു അല്ലേ? ഇഫ്താർ അടിപൊളിയായിരുന്നു. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். இப்போது எங்கள் சாருக்கு பர்த்டே கேக் கட் பண்ண போகிறாங்க. அந்த செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. டெசர்ட்டு வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. மெயின் டிஷ்ஷு ரைஸ்லேருந்து ஒரு இதுவும் இல்லை, ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையும் விட ஸ்வீட்ஸ் தான். நம்மளுக்கு தான் ஸ்வீட்ஸ் அண்ட் எழுதுனாலே சூப்பராக இருக்குமே. ஸ்வீட்ஸு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ஸ்வீட்ஸில் முடிச்சுட்டு எங்கள் சிஇஓ முரளி சாரோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேசுகிறதுக்காக இல்லை, கொஞ்சம் தான் டைம் இருந்துச்சு சாப்பிட்டது மட்டும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ.
பெரிய பெரிய தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோ நான் அடிக்கடி போட்டுட்டே இருப்பேன். ஓகே, நன்றி நட்புகளே.